friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் vlogs. இந்துஸ் கிச்சன் அண்ட் vlogsல இந்த வாரம் பிரியாணி வாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிரியாணி வாரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பாய் வீட்டு மஷ்ரூம் பிரியாணி. ஸோ அது மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோ குயிக்காக ஈஸியாக பாய் வீட்டு ஸ்டைலில் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரியாணி பார்த்திங்கன்னா பாய் வீட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா குட்டி குட்டியாக கிடச்சிருக்கு. முழுசாகவே தான் நான் வந்து பிரியாணியில் போட போகிறேன். இதில் சிலர் பார்த்திங்கன்னா இதோட அந்த தண்டு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் பெரிய மஷ்ரூமாக கிடச்சிச்சின்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசி வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸு. ஸோ 2 டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கீ பார்த்திங்கன்னா 2 டம்ளர்ன்றனால நான் ஒரே 1 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 டம்ளருக்கு 1 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம், 4 இல்லை 5 பச்சை மிளகா, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி தான் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லியை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கொத்தமல்லி, புதினாலாம் நமக்கு வந்து அந்த வாயில் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நம்ம ஏன்னா எல்லாம் அரைச்சி போட்ட போகிறதுனால. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். 2 பிரியாணி இலை, மல்லித்தூள், மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இந்த பொருள் எல்லாமே தான் பாய் வீட்டு மஷ்ரூம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பிரியாணி தாளிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். ஸோ ஒரு 5 to 10 நிமிஷம் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம். ஸோ 1/2 ஸ்பூன் நெய்யும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இந்த தாளிக்க இருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரியாணி இலையை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் இதோட போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகா, புதினா, தனியா, இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சி போட்டிருக்கனால. ஸோ இதோட இந்த ரா ஸ்மெல்லு, பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி நீங்கள் அரைச்சி ஊற்றணுன்னா கூட அரைச்சி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ தக்காளி வதங்க ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இதோட நான் இந்த எல்லா மஷ்ரூமையும் ஆட் பண்ணுறேன். இதில் என்ன ஆகும்னா மஷ்ரூம் நீங்கள் போட்ட உடனே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். உப்பு போட்டு ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றுறேன்.
பார்த்திங்கன்னா நான் 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் ஊற்றணும். ஸோ நான் 3/4 மணி நேரம் ஊற வச்சிட்டதுனால இதில் நான் வந்து ஒரு 2.5 to 2.25 அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். 2 விசில் மட்டும் விட்டு நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா சிம்மில் நீங்கள் வைக்கிறவங்களா இருந்தால் ஒரே ஒரு விசில் விட்டு அப்புறம் ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ இதில் நான் 2.25 தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நான் வந்து அரிசி போட போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நான் ஊற வச்ச இந்த அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உப்பு உரப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. மஷ்ரூம் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடுமா, தண்ணி அதுலேருந்து ரொம்ப இது வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். மஷ்ரூம் வந்து ஓவர் குக்கெல்லாம் ஆகாது. ஏன்னா நான் அரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ 2 விசில் விட்டு நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் அந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா வேகும். மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ 2 விசில் விட்டாச்சு. ஸோ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா அந்த மஷ்ரூம் நம்ம ஃபுல்லாக முழுசாக போட்டிருக்கோம். ஓவர் குக்கெலாம் ஆகலை பாருங்கள். ஸோ செமையாக இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். குக்கரில் நம்ம பிரியாணி வைக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா ஷைனிங்காக அந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக கரெக்டான பதத்தில் வந்து வெந்திருக்கு. ஸோ செம. ஸோ இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த புதினா இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம ஒன்றா அரைச்சி போட்டனால அந்த ஃப்ளேவர் வந்து சும்மா வித்தியாசமாக இருக்குது அந்த ஃப்ளேவரு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாய் விட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூமும் பார்த்திங்கன்னா நான் அப்படியே தான் போட்டு நான் ரைஸோடு சேர்த்து குக் பண்ணேன். கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் மிச்சமே இருக்காது, ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ பாய் விட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சன் அண்ட் விளாக்ஸோட இன்னும் வீடியோஸ் ஒவ்வொன்றோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ இப்போ மஷ்ரூம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக எனக்கு குட்டி குட்டியான மஷ்ரூம் கிடைச்சனால நான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட்டேன். ஸோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பெருசாக சப்போஸ் கிடைச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் இப்படி ஃபுல்லாக இப்படி போடுறது அது ஒரு தனியாக அது அழகாக இருக்கும். ஸோ ரைஸோடு சேர்த்து பார்ப்போம். நல்லா சூடாக இருக்குது. ஸோ நல்ல ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ரைஸும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா உதிரியாக நல்லா நீளமாக வந்திருக்கு. ஸோ இதோட ரைத்தா ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இந்த பாய் வீட்டு மஷ்ரூம் பிரியாணியோட கொஞ்சம் தயிர் பச்சடி எடுத்து சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாம் அரைச்சி ஊற்றினால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ரைத்தாவோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கலக்கலாக இருக்குது. ஸோ சூப்பர். நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது.
ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே வந்து எழுதுங்க. ஸோ தேங்க்யூ.